வாங்க வாங்க மரக்கறி வாங்க, மரக்கறிக்கு வாங்க. ஒரு கீரை காட்டு 150. வணக்கம் அண்ணாஜி. ஓம். என்னம்மா சோமாரிங்களா? ஓ சோமாரிக்கம். எவ்வளோ இந்த கீரை கடை எவ்வளோ? 100 ரூபா. 100 ரூபா. ஓ இது அது வந்து அரை கிலோ 150 ரூபா. என்ன கடும் விலையே? அங்கே 100 ரூபாவில் அரை கிலோ. என்ன செய்யணும், 50 ரூபா காசியா இருக்கு லாபம். என்னண்ணா உங்கள்கிட்ட எல்லாம் விலையா இருக்கு, கடும் விலையே. என்ன செய்யணும், 50 ரூபா தலாவும் இருக்கு. எவ்வளோ? 50 ரூபா தலாவும் இருக்கு. கடும் விலையே. இது 80 ரூபாய்க்கு தாங்க, இது 100 ரூபாய்க்கு தாங்க. நட்டம் சரியான நட்டம். நட்டமா? அதுதான் என்ன கடும்பில். சரி வாரேன். அப்போ உங்கள்கிட்ட கடும்பிலையா இருக்கு. குறைச்சி தந்தா வாங்கலாம், குறைச்சி தந்தா வாங்கலாம். 10 ரூபா குறைக்கலாதா கடைசி? 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா காசியா லாபம் இருக்கு. நீங்க எல்லாரும் குறைச்சிட்டா கேட்டா நாங்க எப்படி வாழ்க்கோம்? நீங்க வாழலாம், ஆனா நாங்க வாழணும். நாங்க காலையில இருந்து பின்னேற மட்டும் நடுவெயில கிடக்கும். இப்ப நீங்க வாழலாம், அப்ப நாங்களும் வாழத்தானே வேணும். குறைச்சி தாட்டு கேட்டா சொல்லுங்க பாப்போம். மக்களே, இப்ப நீங்க இந்த சீனை பார்த்திருப்பீங்க. இது நிறைய வீதியோர வியாபாரிகளுக்கு நிஜத்துல நடக்கிற சீன் தான். நானும் நேரடியாக நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் வீதியோர வியாபாரிகள்கிட்ட போயிட்டு தான் விலை பேசுறேன். நிறைய வீதியோர வியாபாரிகள் நியாயமான விலை தான் சொல்றாங்க. அப்படி இருந்தும் அவங்கள்ட்ட இதை 50 ரூபா குறைச்சி தாங்க, 100 ரூபா குறைச்சி தாங்கன்னு கேட்கறது. அப்படி முடிந்த அளவுக்கு அப்படி விலை பேசாதீங்க. என்ன சொன்னால் அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு சிறிய ஒரு லாபம் தான். அதனால முடிந்த அளவுக்கு விலை பேசாதீங்க. என்ன அறியணும், வீதியோர வியாபாரிகள்கிட்ட முடிந்த அளவுக்கு, ஏன்னால் நியாயமான விலை சொல்றாங்கன்னு சொன்னால் முடிந்த அளவுக்கு விலை பேசாதீங்க. இப்போ நீங்க ஒரு ஃபுட் சிட்டிக்கு போய் ஒரு பெரிய கடைக்கு போயிட்டு இப்படி விலை பேசலாம். அங்கே அடித்த விலைக்கு தான் நீங்க வாங்கிட்டு வரலாம். அவங்களோட ஒரு வழியையும் அவங்க உழைப்பையும் புரிந்து கொண்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்போ நீங்க அவங்க சொல்ற விலையை வாங்கி ஒரு நியாயமான விலை தான் சொல்லுவாங்க, அதுக்கு வாங்கினால அவங்களுக்கு செய்யற ஒரு பெரிய உதவி. விலை பேசுறதை தவிர்த்து கொள்ளுங்க வீதியோர வியாபாரிகள்கிட்ட.